அனைத்து உடல், அறிவு மற்றும் உளசார் செயல்பாடுகளை டேஸில் தன்னுள் அடக்கியது. நடத்தை. இட் என்பதன் பொருள் நனவிலி, மனம். நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயல்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. அனைத்து உயிரினங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர். பழமை ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடு முதலில் முன்னுரைத்தவர் பாவ்லோ. ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலைநிறுத்த போராட்டங்களை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுவது டேஸ் முறைக்கு எடுத்துக்காட்டாகும். கள ஆய்வு. பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடு இன்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? உருவக. கூற்று காரணம் பார்க்கலாம். மெல்ல கற்போர் வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவிலிருந்தவராக தோன்றுகின்றனர். காரணம், விரைவாக கற்கும்போது மறத்தல் மெதுவாக இருக்கும் மற்றும் மெல்ல கற்கும்போது மறத்தல் விரைவாக இருக்கும். கூற்று காரணம் 2 சரியான விளக்கம். கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது எர்கிஸ்-டார்ச்சன் விதி. கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் இலக்குகளை குறைக்கும் என்பது சிறந்த ஊக்கமாகும் என்ற கருத்தை கொண்ட வரையறை எர்கிஸ்-டார்ச்சன் விதி. வாழ்க்கையின் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்தியவர். அதாவது வாழ்க்கையில் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்தியவர்கள் பின் குழந்தை பருவம். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸை பொறுத்து அமைகிறது. ஆர்வம். வளர்ச்சினா எதை பொறுத்து அமைகிறதுனா ஆர்வம். மன வெளிச்சி, நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர். மனவெளிச்சி, நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னு பார்த்தோன்னா ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே 2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு, மனவெளிச்சி என்ற வார்த்தை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1986. அதாவது 2 அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு, மனவெளிச்சி என்ற வார்த்தை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1986. அனைத்து பின்தங்கிய நபர்களில் டேஸ் % பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். 3. பொதுவாக கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர் ஸ்பியர்மன். பொதுவாக கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் அப்படி இருப்பதை சொன்னவர் ஸ்பியர்மன். ஆளுமை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் ஜங்க். ஆளுமை 2 வகைகள் அகநோக்கல், புறநோக்கல் பிரித்தவர் ஜங்க். அதாவது ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம். ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவன் நுண்ணறிவு விகிதம். அப்போ மன வயது டிவைடட் கால வயது இன்டு 100. அப்போ 20/16 இன்டு 100 இது பண்ணால் 125. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதே கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. பை காஸ்கியின்
கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகிறது. பொதுமை கருத்து உருவாகுதல். லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் டேஸ் ஆவார். அதாவது லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்துதல், அதாவது நெறிசாரா அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் யார்னா கார்ல் ரோசஸ். மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது தக்க வைத்தல் சதவீதம். மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து தக்க வைத்தல் சதவீதம். டாஸ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். மனித டாஸ் என்பவர் சமூக முகவர் ஆவார். முதல்நிலை குழு. டாஸ் என்பவர் சமூக முகவர் ஆவார்னா முதல்நிலை குழு. நுண்ணறிவானது டாஸ் பருவத்தில் செழுமையடையும். குமரப்பருவம். வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டாஸை அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். ஆய்வுகள். வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டாஸை அடிப்படையாக கொண்டு மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய, கணிக்க முடியும்னா ஆய்வுகள். கற்போர் படியிலிருந்து விலகி கீழ்கண்டவற்றில் எது காரணமாகாது? அபா. கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்கண்டவற்றில் எது காரணமாகாதுன்னா அபா. அக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டாஸ் மூலம் நடைபெறுகிறது. அக்காட்சி கற்றலில் வலுவூட்டல் கற்றல் டாஸ் மூலம் நடைபெறுகிறதுனா பின்னூட்டம், ஃபீட்பேக். பொறியியல் நாட்டம் என்பது எவ்வகையை சார்ந்தது? கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம். பொறியியல் நாட்டம் என்பது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம். நடத்தைவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? நடத்தையாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? சுயவயப்படுத்தல் தேவை. குமரப்பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? தான் ஒரு பெண்.